ஃபெஸ்டிவல் ரிலீசஸ் யூசுவலாகவே தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் சரி, இந்தியன் சினிமாவில் எந்த ஒரு மொழி எடுத்துட்டாலும் ஃபெஸ்டிவல் ரிலீசஸ்க்கு தனி மவுஸ் இருக்க தான் செய்யும். எதனால்னா குடும்பமாக நண்பர்களாக ஒரு குழுவாக போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அப்படின்னா அது தீபாவளி ரிலீஸ். கண்டிப்பாக ஏதோ ஒரு Tier 1 அட்லீஸ்ட் ஒரு Tier 2 நடிகர்களோட படம் வந்து இந்த தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கடைசி ஒரு 10 ஆண்டுகள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் எப்படியாவது ஒரு விஜய் படமோ, ஒரு அஜித் அவர்கள் படமோ, இல்லை ரஜினி படமோ ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அந்த வகையில் கடைசி ஒரு 2 to 3 years மட்டும் அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு. சிவகார்த்திகேயன் படங்கள், கார்த்தி படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்கமிங் ஒரு அந்த Tier 1 Tier 2க்கு போகிற அந்த லெவலில் ரீச் ஆகிற நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் இந்த வருஷம் இன்னுமே ஒரு ஸ்பெஷலான தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். அந்த Tier 1 Tier 2 அந்த போட்டிக்குள்ளேயே போகாமல் இப்போ ஒரு அப்கமிங் ஸ்டார்ஸ் இல்லை ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 பேருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பிரதீப் ரங்கநாதனுடைய டூட், துருவ் விக்ரமுடைய பைசன், ஹரிஷ் கல்யாணுடைய டீசல். இந்த 3 படம் என்ன மாதிரியா இருக்க போகுது, நம்ம அதில் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மீது இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 இதில் பார்க்க போகிற படம் டூட். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் அஸ் அ டைரக்டராக ஒரு ஹிட்டானதை தாண்டி ஒரு ஆக்டராக 2 படங்கள் பேக் டு பேக் 100 கோடி கொடுத்துருக்காரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இந்த இடத்துல உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஒரு யூத் ஆடியன்ஸ் வந்து முழுக்க பிரதீப் ரங்கநாதன் பிடிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த mid-90sலேருந்து mid-2000s அதை தாண்டி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு இருக்கிற நம்மளால் பார்க்க முடியும். லவ் டுடேயாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு ப்ராப்பர் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு படமாக இருந்தது. ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியாகவும் அந்த 2 படங்கள் இருந்துச்சு. அதே ஒரு வைப்பில் தான் டூட் திரைப்படமும் இருக்க போகுது. இது வந்து அவருக்கு ஒரு ஹேட்ரிக் கிடைக்குமா, ஹேட்ரிக் வெற்றியாக இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்துக்கு மீதான இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா சாய் அபியங்கருடைய மியூசிக். முதலாக சாய் அபியங்கர் இது மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகமாகிறார். அஃப்கோர்ஸ் அவர் ஒரு லைனை பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய படங்களாக இருக்குது. பட் ஒரு ரெக்கார்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியாக இருக்க போகுது தமிழ் சினிமாவில். அந்த வகையில் அவருக்குன்னு தனி ஒரு மார்க்கெட்டும் இருக்குது. இந்த படத்தில் வர்ற ஊரும் பிளட்டு பாட்டு, இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங்காக அமைஞ்சிருச்சு டூட் படத்துக்கு. இந்த பாட்டோடைய ரீல்ஸ், இந்த பாட்டோடைய வீடியோ எடிட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு டூட் படத்தை இந்த ஒரு பாட்டை கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்றதையுமே நம்ம சொல்லலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இல்லை ஹீரோயினாக மமிதா பைஜு பண்ணுறாங்க. பிரேமலு படத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரோட ஆடியன்ஸ் மனதிலையும் மமிதா பைஜு இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் 2 அப்கமிங் ஸ்டார்ஸ், மமிதா பைஜுவாக இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், கீர்த்தீஸ்வரன் மாதிரியான ஒரு புதுமுக இயக்குனராக இருக்கட்டும், இன்னொரு புதுமுக இசையமைப்பாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லாகவே இந்த படம் இருக்குது. படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ரிசல்ட் கொண்டு வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததாக இந்த தீபாவளி ரிலீஸில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பைசன். படம் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு இடையில மாரி செல்வராஜோடைய 2 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. துருவ் விக்ரம் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எதனால்னா இந்த படத்தின் மீது கடுமையான உழைப்பு வந்து உழைப்பு போட வேண்டியது வந்து இது டிமாண்ட் பண்ண ஒரு படமாக இருந்தது. இதுக்காக துருவ் விக்ரம் கபடியுமே கற்றுக்கிட்டாரு. ரொம்ப முறையாக கற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. எதனால்னா இந்த படத்தில் வர்ற கபடி காட்சிகள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு வந்து இது மீது போடப்பட்டதையுமே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 2020 இந்த படம் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் துருவ் விக்ரமோட ஃபிசிக் இதுக்காக மாற்ற வேண்டியிருந்துச்சு. இந்த ட்ரைனிங் பர்பஸுக்காக மட்டுமே இந்த படம் இவ்வளோ தாமதமாகியிருக்கு அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மாரி செல்வராஜ் மாமன்னன், வாழைன்னு 2 படம், துருவ் விக்ரமுக்கு மகான் அப்படின்னு ஒரு படம் அப்படின்ட்டு ரிலீஸ் ஆயிருக்குது. அதுவும் இல்லாமல் துருவ் விக்ரம் அவரோட வாயிலே சொன்னது என்னன்னா இதுதான் என்னுடைய முதல் படமாக இருக்க போகுது அப்படின்றதையுமே சொல்கிறார். எதனால்னா அவரோட முதல் படம் ஆதித்யா வர்மா ஒரு ரீமேக் படம், 2வது படம் மகான், அதில் அவர் வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பைசன் தான் என்னோட முதல் படமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே துருவ் விக்ரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் மிகப்பெரிய மார்க்கெட்டிங் பவர் யார் அப்படின்னா அது மாரி செல்வராஜ் தான். மாரி செல்வராஜுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த தீபாவளி ரேஸில் ஒரு டைரக்டருக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அது பைசனுக்கு இருக்குது. அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து பைசனுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த படத்தில் வர்ற பாடல்கள் எல்லாமே ஓரளவு நல்லா டீசெண்டாக ரிசீவ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. மேபி லைக் அந்த டூட் படத்தோட அந்த ஊரும் பிளட் பாட்டு அளவுக்கு வைட் ஸ்ப்ரெட்டாக எல்லா தரப்பு மக்களுக்குமே இது போய் சேரலை அப்படின்னாலும் இதுக்கான பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் உண்மையாகவும் இருக்குது. இந்த படம் துருவ் விக்ரமுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்க போகுது, இது எந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாகவே ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் சினிமாவை பொறுத்தளவு என்னென்னா ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் வந்து ஃப்ளாப் ஆகிறது அப்படின்றது, அது தோல்வி அடைகிறது அப்படின்றது
ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் அப்படின்றதுக்குன்னு தனி மவுஸ் இருக்குது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சினிமேட்டிக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்குமே உண்டு. நம்ம தமிழ் படங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தமிழ் ஸ்போர்ட்ஸ் படங்கள் நிறையா வந்திருக்கு நம்மளால் பார்க்க முடியும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த ஸ்போர்ட்ஸ் படங்கள் நம்ம பார்த்தோம்னா இறுதிச் சுற்றா இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், இல்லை வல்லினமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள் வந்திருக்கு. ஆடியன்ஸால் நல்லா ரிசீவ் செய்யவும் பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் இப்போது சார்பட்டா பரம்பரை மாதிரியான ஸ்போர்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ட்ராமா மூவியாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு வைபில் பைசன் இருக்கும் அப்படின்றதையும் நல்லா சொல்லிட முடியும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே அதில் ஒரு பெரிய ரிடம்ஷன் இருக்குது, அதில் பெரிய ஹோப் இருக்குது, பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அப்படின்றதுனால ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் யூஸ்வலாகவே ஒரு நல்ல நல்லாவே ரிசீவ் பெறப்பட்டிருக்குது தமிழ் ஆடியன்ஸால். அந்த வகையில் பைசனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் திரைப்படம். இந்த படமும் சிமிலர்லி பைசன் மாதிரியே 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது அறிவிக்கப்பட்டிருச்சு. இந்த படத்தோட பிக்கெஸ்ட் க்ரௌட் புல்லராக இருக்க போகிறது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹரிஷ் கல்யாண் ஒரு பக்கம் இருந்தாலும் பியர் சாங் தான் இந்த படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் க்ரௌட் புல்லர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகுது இந்த சாங் ரிலீஸ் ஆகி. இந்த சாங் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகுனதையும் நம்மளால் பார்த்துருப்போம். நிறைய பேர் இதுக்கு ரீல்ஸ் போட்டாங்க. பல கண்ட்ரியில் உள்ளவங்க இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான ரிசப்ஷன் இந்த பாட்டுக்கு கிடைச்சது. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் அண்ட் டீசர் ரிலீஸ் ஆகும்போது அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னையா அந்த பாட்டு இப்போ தான் படத்திலே வருதா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதனால்னா அவ்வளோ பெரிய கேப் இந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் இடையில இருக்கிற நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த பியர் சாங் மட்டுமே ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். இது நிறையா இன்ஸ்டன்ஸில் நடந்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போது நாக்குமுக்கா பாட்டு ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டே இந்த படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்தது. வைதிஸ் கொலவர் ரிலீஸ் ஆகும்போது 3 படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் புல்லாக இருந்தது நம்மளால் பார்த்துருக்கோம். அந்த வகையில் பியர் சாங்கும் டீசலுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாணோடைய வின்னிங் ஸ்ட்ரீக் பேக் டு பேக் 2 பேங்கர்ஸ் கொடுத்துருக்கிறாரு. பார்க்கிங்காக இருக்கட்டும், லப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக் டு பேக் பேங்கர்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல கிரிட்டிக்கலாகவும் ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைச்சது. ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு பெரிய ரிசப்ஷன் இருக்குது. அப்படின்றதுனால ஹரிஷ் கல்யாணுடைய க்ரோத் கடைசி ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஒரு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் இப்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடச்சிருக்கு. அந்த ஒரு பிரேக் த்ரூவை அவர் எந்த மாதிரி பயன்படுத்த போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பிரதீப் ரங்கநாதன் எப்படி அவரோட ஹேட்ரிக் வெற்றிக்கு வெயிட் பண்ணிருக்காரோ அதே மாதிரி இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாணுமே ஹேட்ரிக் வெற்றிக்கு வெயிட் பண்ணிருக்காரு. என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, பலர் வந்து ப்ரொமோஷனில் பிரதீப் ரங்கநாதன் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஹரிஷ் கல்யாண கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணதையும் பார்த்துருக்கோம். அண்ட் துருவ் விக்ரம் எந்த மாதிரியா இந்த படத்தை எடுத்துகிட்டு போக போகிறார் அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். இந்த 3 படங்களில் எந்த படத்து மீது உங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.